தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இதயத்தில் ஆழமாக அவருடைய அன்பில் இடம்பெற்றிருக்கிற ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளைகளாய் நாம் அவருடைய பீடத்தை அணிந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய தூய்மை மிகு இதயத்திற்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். நம்மை அளவரிய அளப்பற்ற விதத்திலே அன்பு செய்கின்ற இயேசுவின் இதயத்தை நினைத்து பார்க்கிற போது திருப்பாடல் 32 வசனம் 11 மற்றும் 19 நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அவருடைய இதயத்தின் எண்ணங்களை தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கிறார் ஆண்டவர். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மழைப்பொழிவு குறித்த 3 அதிகாரங்களும் முடிந்து தினம் திருப்பலியிலே இன்று 8வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 1 - 4 வரை உள்ள இறைவசனங்கள் நமக்கு நற்செய்தியாக கிடைத்திருக்கிறது. இந்த இறைவசனங்கள் இந்த 8வது அதிகாரத்திலே இயேசுவின் பல்வேறு விதமான புதுமைகளை பார்க்க போகிறோம். அந்த புதுமைகள் ஒவ்வொன்றிலும் நம் தேவன் நமக்கு திவ்யமான ஆழமான கிருபை நிறைந்த செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய மீட்பு வாழ்வுக்குள் நாம் ஆளப்படுவதற்கான செய்தி. ஆண்டவர் நம்மை அவர் அருளை பெற்று நம்மை அர்ச்சித்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களாய் முழு விடுதலை பெற்றவர்களாய் வாழ அழைக்கிற செய்தியாக இருக்கிறது. வெறுமனே குஷ்டரோகி குணப்படுத்தப்பட்டதும் 100 தலைவனுடைய ஊழியர் குணப்படுத்தப்பட்டதும் நமக்கு வெறும் செய்தியாக கதையாக இருக்கலாம். ஆனால் அது ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஆழமான செய்தியை தருகிறார். அந்த 1 - 4 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அந்த குஷ்டரோகி தொழுநோயாளரிடம் இருக்கிற அந்த விசுவாச உணர்வு, அவரிடம் இருந்த மனநிலை, அவரிடம் இருந்த விசுவாசம், அவரிடம் இருந்த தாழ்ச்சி, அவனிடம் இருந்த ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மைகள் அவனுக்கு இயேசுவிடம் முழு கிருபையையும் முழு தூய்மையையும் பெற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். தொழுநோயாளர்களின் பாதுகாவலராக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் புனிதர் பட்டம் பெற்ற தமியான் மலக்காய் என்ற தீவிலே தொழுநோயாளர்களிடம் பணியாற்றி அவருக்கும் தொழுநோய் வந்து இறந்து போன அந்த பணியாளரின் மறைவுரை ஒன்றில் அவர் சொன்னார், Christians do not forget we are all cancerous people. தொழுநோயாளர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களே நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் தொழுநோயாளர்கள் தான் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய தோளில் ஏற்படுகின்ற தொழுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக அது உடல் முழுவதையும் அரித்து நம்மை கொன்றுவிடும். ஆனால் இந்த தோளில் ஏற்படுகிற தொழுநோய்க்கு விஞ்ஞானிகள் மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் நம் ஆன்மாவில் ஏற்படுகிற தொழுநோய் பாவம் என்ற தொழுநோய். இந்த பாவம் என்ற தொழுநோயை நாம் முழுமையாக மீட்படைய வேண்டும் என்றால் நாம் இயேசுவிடம் வருவது போல இயேசுவிடம் விசுவாசத்தோடு வர வேண்டும். அவரால் முடியும் என்று அவர் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று நாம் அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். 4வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் குருவிடம் காட்டி நீ தூய்மை பெற்றதற்கான அச்சாரத்தை பெற்றுக்கொள். நான் சமூகத்தோடு நீ விளக்கப்பட்டிருந்தாய், தீண்டத்தகாதவனாய் இருந்தாய். குருவிடம் உன்னை காட்டி உன் காணிக்கைகளை செலுத்தி நீ யூத சமுதாயத்திலே எல்லோரோடும் மனித மாண்போடு வாழ நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசுவிடம் வருவது நாம் நம் பாவங்களை அறிக்கையிடுவதற்காக. உண்மையிலேயே அந்த பாவ அறிக்கை நமக்கு ஒரு அருட்சாதனமாக மாறுவது குருவிடம் தாழ்ச்சியோடு சென்று பாவ அறிக்கையை ஒப்புரவரட் சாதனத்தை செய்வது. இயேசுவிடம் வந்த அந்த தொழுநோயாளனை நீ குருவிடம் செல் என்று அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, நாம் தாழ்ச்சியோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய மனதில் இருக்கிற பாவங்களை மன்னித்து
நமக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் முழு தூய்மை அடைய, முழுமை தூய்மை பெற்றவர்களாய் வாழ, ஆண்டவரோடு ஐக்கியப்பட குருவிடம் சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். நம்முடைய ஆன்ம தூய்மைக்காக, நம்முடைய உடல் தூய்மையை பற்றி நாம் கொள்கின்ற முக்கியத்துவத்தை எல்லாம் விட பன்மடங்கு நம்முடைய ஆன்ம தூய்மைக்காக ஆண்டவரிடம் விருப்பமாக வேண்டுவோம். அந்த வல்லமையான கடவுள் நமக்கு உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் கொடுத்து முழு சுகத்தோடு வாழ வைப்பார். இந்த திருப்பலியில கோயம்புத்தூர் மறை மாவட்டம் புலியூரில் வசிக்கின்ற ஒரு தாயினிடம் கூப்பிட்டு, என்னுடைய வீட்டிலே இருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த இருவரில் ஒருவருக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறது, வேண்டிக் கொள்ளுங்கள், கடமை புனித சூசையப்படும் என்று சொன்னார்கள். அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும், அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற கொரோனா நோயாளிக்கும், எல்லா கொரோனா நோயாளிகளுக்காகவும் இந்த திருப்பலியில இயேசுவின் இதயத்தில் விருப்பமாக ஜெபிப்போம். அதுபோல இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜோஹான் கிறிஸ், இந்த சிறுவன் ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் பெற்று ஆண்டவருடைய வல்லமையான கரம் அவரோடு இருந்து வழிநடத்தி இவ்வுலகிலும் மறுவுலகிலும் கடவுளுக்கும் எல்லாருக்கும் ஏற்றுப்பிள்ளையாக நலமாக வளமாக வாழ இறைவன் இந்த பிறந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியும் உருக்கமாக வேண்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நம் பங்கின் கருத்துக்களையும் குறிப்பாக நம்முடைய புதிய ஆலயத்திற்கான ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற கருத்திற்காகவும் உருக்கமாக வேண்டி நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவனின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியானவரை கிடையாது. வானிலுள்ள புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள முன்பாகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பற்றுவதையும் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை நிறைவேற்ற உதவி புரியும். ஊடல் தொழுநோயை விட கொடுமையானது எங்கள் இதயத்தில் ஆன்மாவில் ஏற்பட்டிருக்கும் பாவத்தொழு நோய் என்பதை உணர்ந்து உம்முடைய பரிவிரக்கத்தினால் ஆன்மீக குணமடைய எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 25 இறைத்திரு வசன வார்த்தைகள் 1-12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னர் நேபுகாத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகையிட்டு எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாக ஆயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தையரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தைய படையினர் அரசரை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர்.
எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனும் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசராதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவிளைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 137. பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆறு அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அழகு செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாற்றி வைத்தோம். பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூழ்ந்து போவதாக. பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் உனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நாம் என் வாயோடு ஒட்டி கொள்வதாக. பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தனது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, விவிலியத்திலே 4 நற்செய்திகள் இருக்கின்றன. மார்க்கு, மத்தேயு, லூக்கா இவை 3ம் ஒரே மாதிரி இருப்பதனால் அதற்கு ஒத்தமைவு நற்செய்திகள் என்று அர்த்தம்.
4வது நற்செய்தி யோவான் நற்செய்தி இந்த 3 நற்செய்திகளிலிருந்தும் மாறுபட்டு இருக்கிறது. ஆகவே இந்த 4 நற்செய்திகளுமே அதனுடைய மையமான நோக்கம் ஒரே நோக்கம்தான். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், நம்மை மீட்பதற்காக மனுவுரு எடுத்தவர், நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தவர் என்ற இந்த நம்முடைய கெரிக்மா, நம்முடைய விசுவாசம் அல்லது நற்செய்தி என்கின்ற இதை விளக்குகின்றதாகத்தான் இந்த 4 நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. இந்த நம்முடைய விசுவாச சத்தியத்தை விளக்க அல்லது இயேசு குறித்த நற்செய்தியை விளக்க இயேசுவின் போதனைகளும் புதுமைகளும் அவருடைய பிறப்பும் பாடுகளும் உயிர்ப்பும் விண்ணேற்றமும் அடங்கியதுதான் நற்செய்தியினுடைய சுருக்கம். அந்த விதத்திலே கடந்த 2 வாரங்களாக தாய் திருச்சபை தினம்தோறும் இந்த 4 கிழமைகள் வார கிழமைகளின் திருப்பலிக்கு ஆண்டவருடைய மழைப்பொழிவிலிருந்து 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே கிறிஸ்தவ போதனைகள், கிறிஸ்தவ வாழ்வின் மையம், கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள், கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியமானது எது எல்லாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு மலை மீது இருந்து அவர் போதித்ததனால் அந்த 3 அதிகாரங்களும் மழை பொழிவு, ஆண்டவருடைய மழை பொழிவு என்று சொல்லப்படுகிறது. அல்லது மலை மீது இருந்து தம் சீடர்களுக்கு அவர் போதித்த போதனைகள் அங்கே இருக்கின்றன. தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், கிறிஸ்தவ ஆன்மீகம், கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தன்மைகள், கிறிஸ்தவர்கள் யார், இன்னும் கிறிஸ்தவர்களில் யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு புதுமைகளை பார்த்தோம். இப்பொழுது 8வது அதிகாரத்திற்குள் திருச்சபை நம்மை இழுத்து செல்கிறது. நாம் 8வது அதிகாரத்துக்கு கடந்து போகிற போது ஆண்டவருடைய புதுமைகள் ஆக நற்செய்தியில இயேசு தான் கடவுளுடைய மகன், இம்மண்ணிற்கு வந்திருக்கிற கடவுளுடைய மகன் என்பதை வெளிப்படுத்த அவர் போதித்தார், புதுமைகளை செய்தார். ஆண்டவருடைய போதனைகளும் புதுமைகளும் இயேசு ஆண்டவர் கடவுளுடைய மகன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட் என்ற அந்த மைய பொருளை விளக்குவதாக இருந்தது. ஆக இன்றைக்கு 8வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை, நாளைக்கு பார்த்தால் 100వ தலைவனுடைய அந்த குணமாக்குகின்ற பகுதி வரும். ஆக இன்றைக்கு இந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன செய்தி சொல்லுகிறார்? நான் முன்னுரையிலே, திருப்பலியின் முன்னுரையில் சொன்னது போல, இங்கே ஆண்டவர் ஒரு தொழுநோயாளனை ஓடி போய் குணப்படுத்துவதில்லை, அவர் பெரிய காரியம் சாதித்து விடுவதில்லை. அந்த தொழுநோயாளன் தன்னிடம் வருவதையும் அந்த தொழுநோயாளனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை விளக்குவதையும், ஆண்டவர் தொழுநோயாளர்களை மட்டுமல்ல எல்லா நோயாளர்கள் மட்டிலும் அவர் எவ்வளவு பிரியமாக, எவ்வளவு இரக்கமாக, எவ்வளவு கருணையோடு இருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதையும், அந்த கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கடவுளிடம் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் எப்படி முழு குணம் பெறுகிறார்கள், முழு சுகம் பெறுகிறார்கள், முழு விடுதலை அடைகிறார்கள் என்பதையும் விளக்குவதை பார்க்கிறோம். இந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் வருவதற்கு முன்னால் அவருக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அவர், நாம் படிக்கிறோம் 8:1, இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, அவரிடம் தாழ்ச்சி இருந்தது. நான் இயேசுவிடம் போனால், அவரிடம் கேட்டால் அவர் எனக்கு குணம் கொடுக்க முடியும் என்ற தாழ்ச்சியுடன் கூடிய விசுவாசம் இருந்ததை பார்க்கிறோம். ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். ஆக நாம் எபிரேயர்களின் திருமுகத்திலே படிக்கிறோம், விசுவாசம் என்பது நாம் கேட்பது கிடைத்து விட்டது என்று நம்புவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேட்பது கிடைக்கும் என்று நம்புவதே விசுவாசம் என்றால், அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் வானக தந்தைக்கு தெரியும், நீங்கள் கேட்பதை பெற்றுவிட்டதாக நம்புங்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதை போலத்தான் இந்த தொழுநோயாளன், நீர் விரும்பினால் என் நோயை உம்மால் குணமாக்க கூடும், நான் உன்னிடம் வந்துவிட்டேன், இனிமேல் எனக்கு குணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கே உம்முடைய காலடியில் நான் விழுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவனுடைய மனநிலையை, அவனுடைய நம்பிக்கையை, அவன் விசுவாசத்தை, அவனுடைய தாழ்ச்சியெல்லாம் காண்கிறவராகத்தான் அவன் பக்கத்திலே செல்கிறார். அந்த காலத்திலே தொழுநோயாளர்கள் என்பது தீண்டத்தகாதவர்கள். காரணம், அது ஈஸியாக ஒட்டி கொள்ளக்கூடிய நோய், அது வந்துவிட்டால் குணமே கிடையாது. ஆகவேதான் அவர்கள் ஊருக்கு வெளியே தள்ளப்படுவார்கள், மலை குகைகளிலும் காடுகளிலும் வாழ்வார்கள். அந்த பக்கம் யாரும் போனால் அவர்கள் மணி எடுத்துக்கொண்டு தீட்டு 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 என்று கத்த வேண்டும்.
அப்படி ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தீட்டாக கருதப்பட்ட தொழுநோயாளன் ஒருவன், இவர் என்னை ஒதுக்க மாட்டார், இவர் என்னை விளக்க மாட்டார், இவர் என்னை தீட்டு என்று கருத மாட்டார் என்று நம்பி அவரிடம் வந்து வேண்டுகிறான். ஆண்டவர் இயேசுவும் நற்செய்தியாளர் சொல்கிறார், இயேசு கைகளை நீட்டி அவரை தொட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், உன் நோய் குணமாகியது போ, நீ விசுவசித்தபடியே உனக்கு நடக்கும் போ என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் எல்லாரையும் மனிதநேயத்தோடும் மனித மாண்போடும் நடத்தி, நாமும் ஒருவரை ஒருவர் மனித மாண்புடன் வாழ அவர் நமக்கு விடுதலை அளிக்கிறார். அந்த மாண்பை மீண்டும் நமக்குள் கொண்டு வருகிறார். இந்த சமூகம் நம்மை ஒதுக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை மாண்போடு கருதுகிறார் என்பதை காட்ட அவர் கையை நீட்டி தொட்டு, நான் விரும்புகிறேன், குணமாகு, நலம் பெறு என்கிறார். ஆக விரும்புகிறேன், நலம் பெறு என்பதுதான் கடவுளுடைய சித்தம். நாம் நோயாளர்களாக இருப்பது, பாவிகளாக இருப்பது கடவுளுக்கு விருப்பமே இல்லை. God does not want us to be broken. God does not want us to be sick. God does not want us to suffer. ஆகவே அவர் நாம் நலமாக இருப்பதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வந்தவர்களுக்கெல்லாம் நல்லது செய்தார். இயேசுவிடம் வந்தவர்கள் யாரும் வெறுமையராய் போனதில்லை. நம்பிக்கையோடு வந்தவர்கள் கேட்டதை பெற்று சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அவர் விரும்புகிறார் நாம் குணம் பெற வேண்டும் என்று. அவர் எப்பொழுதுமே நாம் குணம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் நம்பிக்கையோடு அவரிடம் வருவோம். அதற்கு பின்னால் என்ன சொல்கிறார் பாருங்கள். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. அவர் தொழுகிறார், தொழுநோய் நீங்குகிறது. ஆக நீங்கி விட்டது, உன் பாவங்கள் மன்னித்து விட்டது என்று ஆண்டவர் உணவில்லை. ஆக காண முடியாத கடவுள் காணக்கூடிய விதத்திலே கடவுளுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று நம்புகிறார். ஆக காண முடியாத கடவுள் கொடுக்கின்ற அந்த அருள் காணக்கூடிய விதத்திலே நாம் ஒப்புரவு அருட்சாதனத்திலே சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது குருவானவர் அந்த இயேசுவின் நாமத்திலே திருச்சபை எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையிலே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்கிற போது இயேசு ஆண்டவர் வழங்கிய அந்த காண முடியாத கடவுள் தருகின்ற பாவ மன்னிப்பை பார்க்கக்கூடிய விதத்திலே அருட்சாதனத்தில் நாம் பெற்று முழு பலனடைவோம் என்பதை காட்டத்தான் குணம் பெற்ற அந்த தொழுநோயாளனை தொடர்ந்து குணமாக இருக்க நீ குருவிடம் சென்று உன்னை காட்டி காணிக்கைகளை செலுத்தி மறுபடியும் நீ உன் வீட்டோடு உன்னுடைய சமூகத்தோடு சேர்ந்து வாழ் என்பதை கூறுவதை பார்க்கிறோம். ஆக இந்த நேரத்திலே நாம் தொழுநோயாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கிற மாலக்காய் என்ற ஒரு தீவிலே தன் வாழ்நாள் முழுவதும் அங்கிருந்த தொழுநோயாளர்களுக்கெல்லாம் பணி செய்த ஒரு குருவானவர் டேமியன் அல்லது தமியான். இந்த டேமியன் ஆஃப் மலக்காய் என்று சொல்லுகிற இவருக்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சபை புனிதர் பட்டம் கொடுத்தது, தொழுநோயாளருடைய பாதுகாவலர் என்று. இவர் மிகவும் வல்லமையான ஒரு புனிதர். இவர் தன்னுடைய பிரசங்கங்களிலே அடிக்கடி மக்களை பார்த்து சொல்லுவாராம், நாம் எல்லோருமே இந்த தீவில் இருக்கிறவர்கள் மட்டும் தொழுநோயாளர்கள் அல்ல, ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லோருமே தொழுநோயாளர்களாக இருக்கிறோம். ஆக தோலில் ஏற்படுகின்ற தொழுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக தோலை அரித்து தோலுக்குள் சென்று நம் உடலை அழிப்பது போல ஆன்மாவில் நாம் கட்டி இருக்கிற பாவங்கள் நம்மை ஆன்மாவில் அழித்து நம்மையே அழித்து விடக்கூடியது. உடலில் ஏற்படுகிற தொழுநோயை மருந்தை கொண்டு குணமாக்கி விடலாம், ஆனால் இந்த உள்ளத்திலே ஆன்மாவில் இருக்கிற தொழுநோயாகிய பாவத்தை நாம் நீக்கவில்லை என்றால், அதிலிருந்து விடுதலை அடையவில்லை என்றால், நாம் இவ்வுடலில் மட்டுமல்ல மறுவுலகிலும் நாம் அழிந்து போவோம் என்று சொல்ல அந்த ஆன்மீக விடுதலையை பற்றி அவர் அடிக்கடி மறைவுரையாற்றுவாராம். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 51 வசனம் 7 நாம் படிக்கிறோம், ஆண்டவரே நீ என்னை முற்றிலும் கழுவி தூய்மையாக்கும், நான் வெண் பனியிலும் வெண்மையாவேன் என்று தாவீது அரசர் சொல்கிறார். ஆண்டவரிடம் நாம் தாழ்ச்சியோடு வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்கு விருப்பமான, அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மனமாறுகிற பாவியாக நாம் இருக்கும்போது விண்ணகத்திலே பெருமகிழ்ச்சி உள்ள கடவுள் அவர் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், விடுதலை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவரே நீர் குணமாக்கினால் நான் குணமடைவேன், நீர் விடுவித்தால் நான் விடுதலை அடைவேன் என்று எரேமியா அவர் துன்பப்பட்ட நிலையிலே, பாதுகாப்பற்ற நிலையிலே ஆண்டவரால் மட்டுமே எனக்கு விடுதலை கொண்டு வர முடியும் என்பதை சொல்வதை பார்க்கிறோம். ஆக தூய்மையான உள்ளத்தோடு தான் இறைவனை காண முடியும் என்று ஆண்டவர் போதிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களை, இன்று உலகம் முழுவதும்
இந்த கொரோனா என்ற தொழுநோயினால், கொடுமையான கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. அச்சமும் பயமும் ஏற்படுகிறது. திடீரென்று ஒரு குடும்பத்திலே தாய்க்கும் தாயின் மகள் குழந்தை பெற வந்த தாயின் மகளுக்கும் இந்த கொரோனா வந்ததிலே குடும்பம் கதிகலங்கி இருக்கிறது. எனக்கு போன் பண்ணி சொன்னார்கள், கடவுள் உதவி செய்யவில்லை என்றால் அந்த கை குழந்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் வீட்டிலே தவிக்கிறோம். தாயை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. எங்களுக்கு உதவி இறைவனிடம் இருந்துதான் வர வேண்டும். இப்படி வீடுகளுக்குள் வாழ்கின்றவர்களையும் இது வந்து பீடிப்பதை பார்க்கிறோம். வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களிடமிருந்து வந்தது, சென்னையில் இருந்து வந்தவர்களிடமிருந்து வந்தது என்று சொன்னோம். இன்று ஊருக்குள்ளாகவே ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முடியாதவர்கள், நோயாளிகள், பெரியவர்கள், குழந்தைகள் என்று எல்லாருக்கும் வருகிற இந்த சூழலிலே நாம் இந்த தொழுநோயாளனை போல நாம் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வர வேண்டும். நம்முடைய பாவங்களை உணர்ந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த கொரோனாவை எங்களிடமிருந்து முற்றிலும் உம்மால் வெளியேற்ற முடியும், எங்களை குணமாக்க முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் நான் விரும்புகிறேன் என்று தொட்டு இந்த உலக மக்களை, தொழுநோயாளர்களை, அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் குணமாக்க வல்லவர் என்ற ஆழமான விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தாழ்ச்சியோடு ஆண்டவர் பாதத்தில் நம்மை சரணடைய செய்ய வேண்டும். எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் விரைவிலே சென்று குருவானவரிடம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த மனித குலத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி. நல்ல மனமாற்றமே உண்மையான விடுதலை நமக்கு தரும். உண்மையான விடுதலை பாவ மன்னிப்பு என்ற ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாகவே நமக்கு கிடைக்கும். உடல் சுத்தத்தை பற்றி அக்கறைப்படுகின்ற நாம் நம் உள்ள சுத்தத்தை பற்றி, நம் பாவ வாழ்வை பற்றி கடவுள் அக்கறைப்பட அழைக்கிறார். உண்மையான மனமாற்றத்தை நாம் ஒவ்வொரு அருட்சாதனத்தில் பெற, அது பெற முடியாத நிலையில் நாம் வீடுகளிலே இருப்பதனால், குருக்களிடம் செல்ல முடியாமல் இருப்பதனால் நாம் மனமருந்தி மெத்த மனஸ்தாவப்பட்டு முத்த மனஸ்தாவ மந்திரம் சொல்லி ஆண்டவருக்குள் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். நம் வீட்டிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆண்டவர் விரும்புகிறார் குணமாக என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தாழ்ச்சியுடன் கூடிய ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே, நீர் விரும்பினால் நான் குணம் பெறுவேன், உம்மால் குணப்படுத்த முடியும் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். உடல் நலமும் மன நலமும் ஆன்மீக நலமும் தரவல்ல இயேசுவின் நாமம் உங்களுக்கும் உலகிற்கும் எல்லா மக்களுக்கும் இந்த கொரோனாவில் இருந்தும் மற்ற நோய்களில் இருந்தும் நம் மனநோய்களில் இருந்தும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் வல்லமை தரக்கூடியவர் உங்களை விடுவித்து உங்களுக்கு விடுதலை அளித்து கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அன்றாட அதிசயமாக இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பகிரப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைப்பு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் உமக்கு வாழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிற உம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பள்ளியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும்
உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்பமுடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுளின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் தோன்றோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மறுமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீங்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். எங்களுக்கு விடுதலை அளித்து உம்முடைய கிருபையின் கொடையான அமைதியை எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்ணுலகத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்த எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருத்துகிறோம். மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கடவுள் புனித சூசையப்பர் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவரும் கடவுள் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் மருத்துவத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் அது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம்.
இவ்வருத்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடன் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் வருத்தல பக்தர்களுடன் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தர போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவான கடலில் புனித சூசையப்பர் அர்த்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்கப் போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக. நல்மனதோரை நலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டியெழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்த்து தந்தை மனைவி புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டியிருப்போம். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம். கடவுளின் புனித சூசையப்பர் உமது வளர்த்து தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவனை எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவி புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அறிவான கனவி புனித சூசையப்பரை எனக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நம்புகின்றன. தக்க வேளையில் நீரை அவற்றுக்கு உணவளிக்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட உம் பிள்ளைகள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பணியின் பயனாக அச்சமற்றும் விசுவாசிகளாய் வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த திருத்தலத்துக்கு வந்து சென்றிருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலும் உங்களுக்கு அன்றாடம் திருப்பலியையும் கத்தோலிக்க விசுவாச சத்தியத்தினுடைய சாராம்சங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் வீடியோக்களாக ஒளி காட்சியாக நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். பார்த்து வருகிறீர்கள். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேல் கொரோனாவினுடைய ஊரடங்கால் அறிமுகம் கனவி புனித சூசையப்பருடைய ஆலய பணி, புதிய ஆலய பணி சற்று தொய்வடைந்திருக்கிறது. உங்களுடைய ஜெப உதவியை நாடுகிறோம். ஜெப குறைவை நான் பார்க்கிறேன். இந்த ஆலயம் தொடர்ந்து வேகமாக வளர வேண்டும் என்றால் மக்களுடைய ஜெபம் மிக முக்கியமானது. ஆகவே கனவி புனித சூசையப்பருடைய புதிய ஆலய பணிக்காக ஜெபிக்கவும், இயன்றவர்கள், முடிந்தவர்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறவர்கள் கனவி புனித சூசையப்பருடைய புதிய ஆலய பணிக்கு தாராளமாக உதவவும், என்னை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் உதவ விரும்புகின்ற வழியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்பதையும் நம்பிக்கையோடு தேட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக.
அவர் மீது உள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தில் அச்சமின்றி வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறி